بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் குர்ஆனுடைய இல்மை பற்றி, உலுமுல் குர்ஆனை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் சென்ற வாரம் இந்த குர்ஆனுடைய தொகுப்பு எப்படி தொகுத்தார்கள் என்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதில் முக்கியமாக புகாரியில் வரக்கூடிய இந்த ஒரு ஹதீஸை எல்லாத்தையும் ஓரளவுக்கு முழுமையாக விளக்கிறோம். புகாரியில் 4986வது ஹதீஸ். அது இப்போ தமிழாக்கமும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இருந்தாலும் அதை வரிசையாக உங்களுக்கு வாசித்து விளக்குனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ணன் ஜெயிதப்னு சாபித்தின் இங்கேருந்து வரும். இதெல்லாம் சனது. மூசா சொன்னார், இப்ராஹிம் சொன்னார், இப்போ இப்னு ஷிஹாப் சொன்னார், உபைது சொன்னாருங்கிறதெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை. இங்கே இருந்தால் மெசேஜ் ஆரம்பிக்குது. அண்ணன் ஜெயிதப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அரிசல இலை அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அரிசல இலைய அபூபக்கரின், அபூபக்கர் அவர்கள் எனக்கு தூது அனுப்பினார். அபூபக்கர் ஜனாதிபதி. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அவங்க ஜனாதிபதி ஆகிட்டாங்க. அவங்க ஜனாதிபதியாக இருந்த அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெயித் இப்னு சாபித்தை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அரிசல இலைய அபூபக்கர் எனக்கு தூது அனுப்பினார். எப்போ அனுப்பினார்னு கேட்டால், மக்தல அஹ்லில் யமாமா, இந்த யமாமா வாசிகளோடு நடந்த யுத்தம், அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் நிறைய குர்ஆனை மனனம் செஞ்சவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் மக்தல்னா அந்த சந்தர்ப்பம்னு அர்த்தம், நேரம்னு அர்த்தம். மக்தல அஹ்லில் யமாமா வாசிகளுடைய யுத்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில், யுத்தகல நேரத்தில் அபூபக்கர் என்னையே அழைச்சிட்டு வர சொன்னார். ஃபைதா, அப்போது உமர் இப்னுல் ஹத்தாப் உமர் இப்னுல் ஹத்தாபும் அவரோட இருக்கிறார். அப்போ அபூபக்கர் என்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. நான் போகிறேன். போனால் அங்கே யார் இருக்கிறா? உமரும் சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ அபூபக்கர் இல்லான்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, இவர்கிட்ட செய்துட்டு சொல்கிறாங்க. இன்னும் உமர் அத்தானி, உமர் என்னிடத்தில் வந்தார். அதாவது அபூபக்கர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அந்த முடிவுக்கு அபூபக்கர் தானாக வரல, அவர் அந்த முடிவுக்கு கொண்டு வந்தது உமர் தான். அதனால் இந்த ஜெயித் இப்னு சாபித்திட்ட சொல்லும் பொழுது ஜனாதிபதிங்கிற டாமினேட் பண்ணி அவர் சொல்லலை. உன்னை எதை கூப்பிட்ருக்குறோம்னு கேட்டால், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி உமர் என்கிட்ட சொன்னார், அதுக்கு பிறகு நம்ம சொல்ல கரெக்டாக தெரியுது, அதுதான் உன்னை அழைச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள். யார்கிட்ட? செய்துட்டு சொல்கிறாங்க. இன்னும் உமர் அத்தானி, உமர் என்னிடத்தில் வந்தார். இப்போ அவர் சொன்னார், இன்னல் கத்ல, படுகொலைகள், அது இஸ்தஹர்ர யௌமுல் யமாமாவுடைய நாளில் பி குர்ராயில் குர்ஆன், குர்ரான்னா குர்ஆனை மனனம் செஞ்சவர்கள். காரிங்கிறோம்ல, காரின்னா சும்மா ராகமாக ஓதுறவரை இப்போ காரின்னு இந்த காலத்தில் சொல்லுவோம். அந்த காலத்தில் குர்ஆனா மனப்பாடம் செஞ்சவங்க. பி குர்ராயில் குர்ஆனை மனனம் செய்தவர்களை யமாமாவுடைய நாளில் படுகொலைகள் கது இஸ்தஹர்ரன்னா கடுமையாகிவிட்டதுன்னு நிறைய பேர் கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதான் இன்னல் கத்தில் படுகொலைகள் கது இஸ்தஹர்ர, கடுமையாக ஆகிவிட்டது, அதிகமாக ஆகிவிட்டது. யௌமுல் யமாமாவில் குர்ராயில் குர்ஆனுடைய மரணம் செய்தவர்களை கொண்டு கொலை அதிகமாகிடுச்சுன்னா அவங்க கொல்லப்பட்டாங்க. நிறைய காரிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இது உமர் சொன்னது. இது உமர் அபூபக்கர்கிட்ட சொன்னதை அபூபக்கர் ஜெயித்துட்டு சொல்கிறார். அப்போ இப்படி உமர் சொன்னார். இன்னி நான், இது உமர் தான் சொல்கிறார், நான் அஹ்ஷா, பயப்படுகிறேன், எஸ்தஹிர்ரல் கத்லு பில் குர்ராய் பில் மவாத்தின், இன்னும் பல போர்க்களங்களில் குர்ராக்களை, குர்ஆன் மரணம் செய்தவர்களை இந்த கொலை பழி வாங்கி விடுமோ, அது இன்னும் அதிகரித்து விடுமோ என்று பயப்படுகிறேன். இப்போவே நிறைய குர்ஆனை மரணம் செஞ்ச ஆட்கள் காலி ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு சில போர்கள் நடந்துச்சுன்னு வைங்க, இருக்கிற 50 பேரும் போயிடுவாங்க. அப்போ எது கசீர் மினல் குர்ஆன், அப்போ குர்ராக்கள் போயிட்டாங்கன்னா குர்ஆன் போயிடும்ல. ஆட்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, உள்ளத்தில் இருக்குது, உள்ளத்தில் மனப்பாடம் செஞ்சவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா குர்ஆனும் போய்விடும். இப்போ எது கசீர் மினல் குர்ஆன், அதிகமான காரிகள் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால்
அதிகமான குரான் போய்விடும் என்று நான் பயப்படுகிறேன். ஒ இன்னி அரா, நான் கருதுகிறேன், அன் தமுற பி ஜமஇல் குரான், குரானை திரட்டுமாறு உத்தரவிடுமாறு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒ இன்னி அரா, நான் கருதுகிறேன், அன் தமுற, நீங்கள் உத்தரவிட வேண்டும், பி நீங்கள் ஜனாதிபதி, அன் தமுற, நீங்கள் அபூபக்கராகிய நீங்கள் உத்தரவிட வேண்டும், பி ஜமஇல் குரான், குரானை திரட்டுமாறு உத்தரவிடணும் என்று அபூபக்கர் உமர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு செய்துட்டு சொல்கிறார். அதாவது இந்த சம்பவத்தை உமர் ஜெயித அபூபக்கர் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ உமர் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தியை உமரையும் சாட்சியாக வச்சுக்கிட்டு அபூபக்கர் ஜெயிதுட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போன எது கூப்பிட்டோன்னு கேட்டால் உமர் இந்த மாதிரி சொல்கிறாரு, ஏற்கனவே யமாமாவிலையும் போயிட்டாங்களாம், இன்னும் பல போர்கள்லாம் வந்துட்டால் நிறைய காரிகள் போயிடுவாங்க, நிறைய ஹாபில்கள் போயிட்டாங்கன்னா குரானை போயிடுறேன், அதனால் என்னை குரானை திரட்டுறதுக்கு ஒரு ஆர்டர் பண்ண சொல்கிறாரு, திரட்டுமாறு உத்தரவிட சொல்கிறாரு உமர் சொன்னார். அபூபக்கர் செய்கிறான்னா நான் ஏற்றுக்கலைங்கிறார். குல்துலி உமர், நான் உமர்கிட்ட நான் சொன்னேன், கைஃப தஃபாலு ஷையன் லம் எஃபாலுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா செய்யாத ஒரு செயலை நீ எப்படி செய்வாய் என்று நான் உமர்கிட்ட கேட்டேன். ரசூலுல்லா தேவைன்னா அவங்கள கட்டளையிட்டிருப்பாங்கல்ல, அவங்க வாழ்ந்த காலத்திலேயே எழுத்துறெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா திரட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ நான் ஒத்துக்கிறலங்கிறார் உமர். இதை சொன்ன உடனே குல்துலி உமர், நான் உமர்கிட்ட சொன்னேன், கைஃப தஃபாலு ஷையன், ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும், லம் எஃப் அல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லையே, அந்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஆள உமர் என்ன சொன்னார், ஹாதா உல்லாஹி ஹைருன், இது நல்ல காரியம்தான், நீங்கள் தயங்காதீங்க அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். எல்லாம் விளக்கி இருப்பார். இது மார்க்கத்தில் கூட்ட குறைய செஞ்சது ஆகாது, நம்ம எந்த ஒரு வசனத்தையும் கூட்ட போகிறது இல்லை, இதெல்லாம் விளக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஹதீஸையும் கூட்ட போகிறது இல்லை, நம்ம இருக்கிறத என்ன செய்ய போகிறோம், தொகுக்க தானே போகிறோம். இதில் என்ன, இது நல்ல காரியம் தானே, இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றம் இது எப்படி வரும்னு விளக்கியிருப்பார். ஹாதா உல்லாஹி ஹைரும், அல்லா மேலே சத்தியமாக இது நல்லதுன்னு என்று உமர் சொன்னார். ஆனால் நான் உடனே ஒத்துக்கல. ஃபலம் யஸல் உமர் யுராஜிஉனி, உமர் என்னை திருப்பி இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் சரி வராதுப்பா, அதெல்லாம் சரி வராதுப்பான்னு இவர் தட்டி கழிக்கிறார். ரசூலுல்லாஹ் செய்யட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாரு அபூபக்கர். உமர் விடமாட்டேங்கிறார். ஃபலம் யஸல் உமர் யுராஜிஉனி, யுராஜான்னா திருப்பி சொல்கிறது, எனக்கு திருப்பி சொல்பவராகவே இருந்தார். லம் யஸல்னா அந்த மாசாலண்டு வரும்ல, அந்த அந்த அர்த்தத்தில் உள்ளது, அதனுடைய சொல்லுது. மாசால உமர் யுராஜிவனி, உமர் எனக்கு திருப்பி சொல்லி கொண்டவராக இருந்தார். ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரில் இதாலிக்க, இந்த காரியத்திற்கு என் உள்ளத்துக்கையும் அல்லாஹ் விரிவடைய செய்து விட்டான், எனக்கு சரின்னு பட்டுருச்சு. அதாவது உமர் சொன்னார், நான் மறுத்தேன், மீண்டும் சொன்னார் மறுத்தேன், மீண்டும் சொன்னார் மறுத்தேன், மறுத்துக்கிட்டே இருந்தேன், சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசி என்னவாயிடுச்சு, அவருடைய ஆர்கியுமெண்ட்டை எடுத்து வச்சு அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கின பிறகு ஷரஹல்லாஹு சத்ரி, என் உள்ளத்தை அல்லாஹ் திறந்து விட்டான், விரிவாக்கி விட்டான், லிதாலிக்க, இதை செய்வதற்கு, இந்த காரியத்திற்கு எனக்கும் ஓகேன்னு தெரியுதுங்கிறார். சரியா, வராயித்து ஃபி தாலிக்க அல்லது ரா உமர் என்ன கருதினாரோ அதைத்தான் நானும் இப்போ கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி செய்துட்டு சொல்கிறார். நான் குரானை திரட்டுற வேலையை செய்ய போகிறேன்ப்பா, அதுக்கு ஆர்டர் பண்ண போகிறேன், அதுக்கு தான் உன்னை கூப்பிட விட்டுருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் இதை அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்கலை, அவர் என்கிட்ட சொன்னார், 2வது தடவை சொன்னார், மீண்டும் சொன்னார், மீண்டும் சொன்னார். நான் ஒவ்வொரு தடவை நான் என்ன செஞ்சேன், மறுத்துக்கிட்டே வந்தேன். கடைசியாக அவர் சொல்கிற லாஜிக் இருந்ததுனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சொல்கிறார். கால ஜெயிது சொல்கிறாரு, கால அபூபக்கர் சொன்னதாக ஜெயிது சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இன்னக்க ரஜுலுன் ஷாபுன், நீ ஒரு இளைஞரான ஒரு மனிதராக இருக்கிறாய். ஜெயிதுப்னு சாப்பிட்டுனா இந்த பொறுப்பை ஒப்படைக்க போகிறாரு. இந்த பொறுப்பை ஒப்படைக்கத்தான் அவரை கூப்பிடுறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இன்னக்க ரஜுலுன் ஷாபுன், நீ இளைஞனாக இருக்கிறாய், ஆக்கிலும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கிறாய், லா நத்தஹிமுக, நாங்கள் உன்னை சந்தேகப்பட மாட்டோம், நேர்மையான ஆளாகவும் இருக்கிறாய். அது குந்த தக்குத்துபுல் வஹிய லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுக்காக நீ வஹியை எழுதுபவராகவும் இருந்தாய். நீ ஏற்கனவே வஹி எழுதுகிற ஒரு ஆளாகவும் இருக்கிற.
புத்திசாலியாக இருக்கிற, இளைஞராக இருக்கிற, உன் மேலே சந்தேகமும் கிடையாது, அதனால் வந்து உனக்கு இந்த வேலையை என்ன செய்கிறோம், கொடுக்குறோம் என்று சொல்கிறார். இன்னக்க ரஜுலுன் ஷாப்புன், நீ ஒரு இளைஞனாக இருக்கிறாய், ஆக்கிலுன், நல்ல புத்திசாலி இளைஞனாக இருக்கிறாய், லா நத்தஹிமுக, உன்னை நாங்கள் வந்து சந்தேகமே படமாட்டோம், ஓ கது குந்த தக்குதுபு, நீ எழுதுபவராக இருந்தாய், அல் வஹிய, வஹியை எழுதுபவராக இருந்தாய், லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுக்கு நீ வஹியை வேறு எழுதிக்கிட்டு இருந்தாய் சொல்லிவிட்டு, ஃபத்த தப்பைல் குரான, குரானை வந்து நீ ஆய்வு செய், ஃபஜ்மஹு, அதை நீ திரட்டு என்று வந்து ஜெயிதை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஜெயிதை கூப்பிட்டு உன்கிட்ட தான் இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன், இது நானாக ஒப்படைக்கல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான், நிறைய டிஸ்கஷனுக்கு பிறகு எடுத்த ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க, ஜெயிதுகிட்ட சொல்கிறாங்க. ஜெயிது இப்போ சொல்கிறாரு, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் கல்லஃபூனி, எனக்கு அவர்கள் கட்டளையிட்டு இருந்தார், கல்லஃபன்னா உத்தரவிடுறது, சிரமம் கொடுக்கறது, உத்தரவிடுறது, லவ் கல்லஃபூனி, எனக்கு அவர்கள் உத்தரவிட்டிருந்தால், நக்ல ஜபலி மினல் ஜிபாலி, வந்து ஒரு மலையிலிருந்து ஒரு மலையை புரட்டுவதற்கு, ஏதாச்சும் ஒரு மலையை புரட்டுவதற்கு உத்தரவிட்டிருந்தால், மாக்கான அஸ்கல் அலைய, அது சிரமமாக எனக்கு இருந்திருக்காது, மிம்மா அமர்னி பிஹி மின் ஜமீல் குரான், குரானை திரட்டுகின்ற இந்த வேலை எனக்கு ஏவுனார, இதை விட அது கஷ்டமாக இருந்திருக்காது. என்கிட்ட இந்த ஒப்படைச்ச பொறுப்பு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மலையத்துக்கு இங்கே மாற்றி வைண்டா கூட செஞ்சிடலாம் போல இருக்குது, அதை விட இது கஷ்டம். குரானை திரட்டு அல்லாஹ்வுடைய வேதம், இதில் எவ்வளோ பயம் இருக்கணும், எவ்வளோவுக்கு கவனமாக இருக்கணும், எதையும் விடுபட்டுறக்கூடாது, எவ்வளோ பயணம் மேற்கொள்ளணும், பல விஷயம் அதில் இருக்கிறது. அதுதான் சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் கல்லஃபூனி, அவர்கள் எனக்கு ஆணையிட்டிருந்தால், நக்ல ஜபலி மினல் ஜிபாலி, மலைகளில் ஒரு மலையை, நக்கல்னா புரட்டுவது, இடம் மாற்றி வைப்பது, புரட்டுவதற்கு கட்டளையிட்டு இருந்தால், மாக்கான அசுக்கல, அது சிரமமாக இருந்திருக்காது, அலைய எனக்கு சிரமமாக இருந்திருக்காது, மிம்மா அமரணி பிஹி, எனக்கு ஏவினார, அதை விட, யார் அபூபக்கர் ஏவினார்ல, அதை விட, மின் ஜமீல் குரான், அதாவது குரானை திரட்டும்படி ஏவினார, அதை விட இது சிரமம் இல்லை, அது லேசு, மலையை புரட்டுறது லேசு, இவர் எனக்கு கொடுத்த வேலை கஷ்டம் அப்படின்ட்டு வந்து இவர் நம்மள்கிட்ட சொல்கிறார். ஸைத் இப்னு சாபித் குல்த்து, இதை சொன்ன உடனே என்ன செய்கிறாருன்னா, இவர் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு, அபூபக்கர் எதை சொல்லி மறுத்தாரோ அதே சொல்லி என்ன செய்கிறார், மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாருன்னா, கைஃப தஃபூலுன ஷையன், ஒரு செயலை நீங்கள் எப்படி செய்வீர்கள், லம் எஃபாலுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் செய்யவில்லையே, அதை எப்படி நீங்கள் செய்வீங்கன்ற அபூபக்கர் உமர்கிட்ட கேட்டார் பாருங்க. அந்த கேள்வியை ஜெயிதும் கேட்குறாரு அபூபக்கர்கிட்ட, இந்த வேலையை நீங்கள் செய்ய சொல்கிறீங்களே, இது ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையாச்சே, இது எதுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ கால அபூபக்கர் சொன்னார், ஹோ வல்லாஹி ஹைருன், இல்லைப்பா அது நல்லது தான் என்று சொல்லி விளக்கியிருப்பார். சும்மா ஒரு வார்த்தையிலெல்லாம் முடிஞ்சிருக்காது, இது சிறந்தது தான் என்று சொல்லி அதனுடைய ரீசனெல்லாம் புரியுமாறு நினைஞ்சார், விளக்கியிருக்கிறார். இவர் லேசில் ஒத்துக்கிறல. ஸைத் இப்னு சாபித் வந்து ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை நம்ம எப்படி செய்கிறது, ஜனாதிபதி சொல்கிறாங்கிறக்கான நம்ம ஏற்றுக்கிற முடியுமான்னு மறுத்துக்கிட்டே வர்றார். ஃபலம் யஸல் அபூபக்கர், அபூபக்கர் அவர்கள் யுராஜியனி, எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார், ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரி லில்லதி ஷரஹலஹு சதுர் அபிபக்கரின், அபூபக்கருடைய உள்ளத்தை எதற்கு அல்லாஹ் விரிவடைய செய்தானோ அதற்கு என் உள்ளத்தையும் விரிவடைய செய்வரை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஃபலம் யஸல் அபூபக்கர் யுராஜியனி, அபூபக்கர் எனக்கு திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருந்தார். எது வரைக்கும் சொன்னார்னு கேட்டால், ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரி, என் உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கும் வரை. எதற்கு விரிவாக்குறது, லில்லதி ஷரஹலஹு சதுர் அபிபக்கரின், அபூபக்கர் உள்ளத்தை எதற்கு விரிவாக்கினானோ, உமருடைய உள்ளத்தை எதற்கு அல்லாஹ் விரிவாக்கினானோ அதற்கு என் உள்ளத்தையும் அல்லாஹ் விரிவாக்குற வரைக்கும் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ இவர் முதல்ல அபூபக்கரும் ஒத்துக்கிறல, பல சிட்டிங்கு நடக்கிறது. இப்போ ஜெயிதுகிட்ட சொன்னோன்னே சரிங்க செய்கிறேன்னு சொல்லலை, அதெல்லாம் முடியாதுன்னு போயிடுறாரு, கூப்பிட விட்றாரு. இல்லைப்பா சரிதான்ப்பா, நீ சொன்ன காரணம்லாம் சரியில்லை, இதான் சரின்னு இவர் விளக்குறாரு. இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்கிறார். அவர் நிறைய நடந்திருக்கு, அந்த ஒத்த வரையில் சொல்லிடுறாரு. இதில் எனக்கு அபூபக்கர் வந்து திரும்பி திரும்பி சொல்லி கொண்டே இருந்தார் அப்படின்னா லேசில் இவர் ஏற்றுக்கிறல. இவர் ஏற்றுக்கிற அளவுக்கு எல்லா சந்தேகங்களையும் கிளப்பி அது எல்லாத்துக்கும் அபூபக்கர் நல்ல விளக்கம் சொல்ல பிறகு அவருக்கு வந்து அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு வந்துட்டார். வந்த உடனே
இப்போ ஜெயிது சொல்கிறார், ஃபத்த தப்பத்துல் குர்ஆன, குர்ஆனை நான் வந்து தேடலானேன். தப்பான்னா தேடி தேடி பார்க்குறது, ஆய்வு செய்கிறது. அஜ்மௌஹு, அவற்றை நான் திரட்டினேன். மினல் உசுபி, அந்த பேரிச்சம் ஓலைகளில் மட்டைகள் எழுதுவாங்கள்ல, அந்த மட்டைகளில் இருந்தும் அதில் தான் எழுதி வைப்பாங்க. உல்லிஹாஃபி, ஓடுகளில் இருந்தும், அந்த ஓடுகள் மட்டைகளில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. பேப்பர்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் ஓடுகள் மட்டைகள்லேருந்து நினைஞ்சிருக்காங்க. நான் திரட்ட ஆரம்பித்தேன். ஓ சுதூரி ரிஜாலி, மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்தும் திரட்டினேன். 3 வகை அவர் என்ன செய்கிறாரு, திரட்ட சொன்னவுடனே யாருக்கெல்லாம் குர்ஆன் மனப்பாடம் இருக்கும் வா கூப்பிட்றாரு. மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஓதி காட்ட சொல்கிறார். பேப்பரையும் வச்சுக்கிறார். பேப்பர்னால் இதுதான் பேப்பர், அது ஓடு, அந்த பட்டைகள் தான் ஓடு. அது ஓதுறதுக்கும் எழுத்துக்கு சரியாக இருக்கான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய ஓடுகளையும் கொண்டு வர சொல்கிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்த அது சஹாபாக்கள் எழுதி வச்சுருப்பாங்கள்ல, எது எதில் எழுதி வச்சாங்களோ அம்புட்டையும் கொண்டுட்டு வா, ஒன்று கூட விடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு ஓடை எடுப்பார். இந்த ஓடு குர்ஆனில் உள்ளதா, ஏன்ப்பா நீ மனப்பாடம் பண்ணியிருக்கேன் உள்ளத்தில் இருக்கான்னு கேட்பார் ஹாஃபில்களை கூப்பிட்டு. ஆமாங்க, இது இந்த வசனத்தில் இந்த இடத்துக்கு பிறகு மனப்பாடத்தில் வருதுன்றவுடனே ஓ அது ஓகே. அதுக்கடுத்து என்ன செய்வார்னா, நீ எழுதி வச்சுக்கிறீங்களான்னு கேட்பார் எல்லார்ட்டையும். இல்லை, இந்த 4 பேர் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் தப்பாக விட்டுருப்பீங்க, இப்படி சொல்லி எல்லாத்தையும் திரட்டுறாரு. எழுதப்பட்ட அத்தனை ஏடுகளையும் வந்து திரட்டி கொண்டார். ஒரு சுதூர் ரிஜாலி, உள்ளங்களில் உள்ள மனிதர்கள் உள்ளங்களில் உள்ளதையும் திரட்டினார் என்றால் மனப்பாடம் பண்ணதெல்லாம் கேட்டு கேட்டு பார்க்குறாரு. ஏன்னா இவரும் மனப்பாடம் பண்ணவர், இவரும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணவராக இருக்கிறாரு. மனப்பாடம் பண்ணவங்கள கூப்பிட்டு போத சொல்கிறாரு. 2 மனப்பாடம் ஒத்துருக்கான்னு பார்க்குறாரு. அந்த மனப்பாடத்துக்கு ஏற்றவாறு இந்த ஏடுகள் இருக்குதா என்று பார்க்குறாரு. பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ஒரு சூறா மட்டும் ஒரு ஆயத்து மட்டும் காணாம். எல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மனப்பாடத்தில் இருக்குது. இந்த 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 இதில் பார்க்குறாங்கல்ல ஏடுகள், கொண்டு வந்து போட்ட ஏடுகளை பார்த்தோம்னு சொன்னால் லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன், தௌபாவுடைய 128 129 கடைசி வசனம் இருக்கும்ல, தௌபா சூறாவில் வந்து 9வது சூறாவில் லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும்னு வரும். அந்த வசனங்களை மட்டும் காணாம். எதில் காணாம், ஓடுகள்லையும் காணாம், அந்த மரப்பட்டைகள் இருக்கும்ல அதுலேயும் காணாம். எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. எதுவுமே விடுபடாமல் திரட்டிட்டார். எது மிச்சமாக இருக்குன்னு கேட்டால் இந்த வசனம் அதில் காணாம். ஆனால் எழுத்தில் இல்லையே தவிர மனனத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. இவரும் கூட மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பலர் மனப்பாடம் பண்ணுறாங்க. சரி, மனப்பாடம் பண்ணியிருக்க ஒத்தரும் எழுதாமல் இருக்கிறாங்களே, அது எழுதணும்ல, ரசூலுல்லாஹ் தான் எதாக இருந்தால் எழுத சொல்லியிருப்பாங்கள்ல, யாராச்சும் எங்கேயா எழுதியிருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எதில் இல்லை, ரிட்டனாக இல்லை. அப்போ சொல்கிறாங்க, ஹத்தா வஜத்து ஆகிற சூரத்தி தௌபத்தி, தௌபாவுடைய கடைசி சூறாவுக்கு நான் வந்த பொழுது வஜத்து நான் பெற்றுக்கொண்டேன். மா அபி ஹுசைமத்தல் அன்சாரி, அபு ஹுசைமா அன்சாரி அவர்கள்ட்ட தான் அந்த வசனம் எழுதி வச்சிருக்கிறார். லம் அஜித்ஹா மாஹதின் கைரிஹி, அவரை தவிர வேறு யாற்றையும் நான் அதை காணவில்லை. அத்தனை பேருடைய எழுத்துக்களையும் வச்சு பார்க்குறாரு. இந்த 2 வசனத்தை ஒத்தருமே எழுதலை. எந்த லக்கத் ஜாஅக்கும் ரசூலுங்கிறத ஒருவருடைய ஏட்லையுமே இல்லை. ஹுசைமா அபு ஹுசைமா அவரும் வகி எழுதக்கூடியவர் தான். அவர் எழுதுனதில் என்ன இருக்குன்னா இந்த 2 வசனமும் சேர்த்து இருக்குது. அவரும் தௌபா எழுதி வச்சுருக்கிறாரு. மற்றவங்க தௌபா வசனங்கள் எழுதும்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, தௌபா சூறாவை இந்த 2 விட்டுட்டு எழுதியிருக்கிறாங்க. இவர் இதில் மட்டும் இது இருக்கிறது, அது கடைசியாக இறங்கியிருக்கும் போல இருக்குது. அது சொல்லும்போது யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, இவர் தான் அவைலபிளாக இருந்திருப்பார். கூப்பிட்டு இதை எழுதி கேட்பான்ருப்பாங்க, அவர் எழுதிவிட்டார். மற்றவங்கள்ட்ட இல்லை. இப்போ மற்றவங்கள்ட்ட இல்லாட்டாலும் ஒரே ஒரு ஆளுடைய சொல்ல வச்சு ஏற்றுக்கிறதான்னா அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இதை மனப்பாடம் செஞ்சதில் எல்லாத்தையுமே இருந்துச்சு, அதை நீங்கள் கவனிக்கணும். இந்த தௌபா சூறா மனப்பாடம் பண்ணவங்களை கூட ஓத சொன்னால் அவங்க எப்படி முடிக்கிறாங்க, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் வரும்ல, அந்த சூறாவோட தான் தௌபாவை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மனப்பாடத்துக்கும் எழுத்துக்கும் தான் மேட்ச் ஆகலை. நமக்கு மனப்பாடம் ஒன்றை போதும், அதை வச்சு நம்ம எழுதி போடலாம். இருந்தாலும் என்ன பார்க்குறாருன்னா ரிட்டனில் ஒன்று வேணும்ல, என்ன இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லி யாராவது காத்திபுல் வஹி எழுதி தானே இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தேடி பார்க்குறாரு. எங்கப்பா இந்த வசனத்தை காணாமப்பா, நான்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கேனப்பா, அதை காணலேன்னு இதாட்டும் கேட்குறாரு. அவங்களும் வீடு கூட தேடி பார்த்துட்டு இப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.
கடைசியில் யார்கிட்ட கிடைச்சுன்னு சொன்னால் ஹத்தா வஜத்து, நான் பெற்றுக்கொண்டேன் ஆகிர சூரத்தி தௌபா, தௌபாவுடைய சூறாவின் கடைசி வசனத்தை பெற்றுக்கொண்டேன். அபி ஹுசைமத்தில் அன்சாரி, அபு ஹுசைமா அன்சாரிட்டு தான் நான் பெற்றுக்கொண்டேன். லம் அஜித்ஹா மாஹதின் கைரிஹி, அவர் அல்லாத வேறு ஒருவருடன் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, யார்ட்டையும் நான் காணலை, ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது, கொண்டு வந்து அவர் தர்றாரு. அது என்ன வசனம்? லக்கஜா கும்ரசூல்னு அந்த வசனம். ஹத்தா ஹாத்திமதி பராத், பராத்துடைய கடைசி வரைக்கும், அது இது 128 129 வரைக்கும் பார்த்துறாரு. இது மாதிரி வந்தோன்னே அதையும் சேர்த்து தொகுத்து முடித்தேன். அப்போ இவர் இந்த ஒரு வசனத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, இந்த 2 வசனத்துக்கு. அதான் இப்போ மனப்பாடம் செஞ்சதும் எழுதுனதும் அப்படி மேட்ச் ஆகுது. மனப்பாடம் பண்ணவங்களுடைய இது வந்து யாராவது எழுதி வச்சுருக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணவர்களை வைத்து செக் பண்ணோம்னு சொன்னால் குரானை வந்து நினைஞ்சிருக்கிறாங்க. சிலர் விட்டுருந்தாலும் சிலர் எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் விட்டுருப்பார், 10 பேர் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தை தான் ஒத்தட்டையும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் எழுதினால் வேறு யாராவது மிஷன் இருக்கான்னு கேட்டால் இவர் ஒருத்தர் எழுத்தர் இருக்கார், அபு ஹுசைமான்னு எழுதக்கூடியவர் இருந்தார், அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டு உன்னுடைய தௌபாவை கொண்டு வாப்பான்னு கேட்டால் அவர் எழுதி வச்சிருக்கிறார். எதை எழுதியிருக்கிறாரு? எல்லாரும் மனப்பாடம் செஞ்சுருக்கிறாங்களோ அதை தான் எழுதியிருக்கிறார். அதனால் இந்த ஒரு ஆளை கொண்டு தான் இது நிரூபணம் ஆச்சுன்னு சொல்லி இந்த 19 கிறுக்கு கூட்டம் கிளம்புனாங்கல்ல, அவங்க இந்த 2 வசனத்தை நீக்க சொல்லுவாங்க. இந்த 19 ஒரு கூட்டம் வந்துச்சுல, இந்த குர்ஆன் மட்டும் போதுன்னு ஒரு கிறுக்கு போயிடுவோம். அந்த கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தௌபாவுடைய இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் தௌபாவுடைய 2 வசனம் வந்து அது ஒருத்தர் சொன்னது ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அது குர்ஆனில் நீக்கணும்ன்றுவாங்க. சரியா? அவங்க அச்சிட்ட குர்ஆனில் இது 2 நீக்கியிருப்பாங்க குர்ஆன் பேரில். தௌபாவுடைய 9 128 129. ஆனால் அவங்க என்ன விளங்கலை, குர்ஆன்ங்கிறது எழுத்தில் பாதுகாக்கிறோம். 2வது மேட்ரு தில்க ஆயாத்துன் பையினாத்துன் ஃபி சுதூர் இல்லதின ஊத்துல் இல்ம், கல்வி கொடுக்கப்பட்டவருடைய உள்ளங்களில் தான் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்குது. மனநத்தில் தான் பாதுகாக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் மனநத்தை கொண்டு தான் பாதுகாத்தாங்க, உள்ளங்களில் தான் பாதுகாத்தாங்க. அதுதான் பேசிக். அந்த பேசிக்கில் இருந்தது தான் இந்த இதில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆளுடைய ரிவாயத்தின்னு எடுத்துக்கிற வேண்டியதில்லை. இவருடைய ஏடு கிடைக்காவிட்டால் கூட நம்ம எழுதிடலாம் அதை. அதாவது அபு ஹுசைமாங்கிறவர் கொண்டு வந்து என்னுடைய புஸ்தகத்தில் அந்த இருக்குதுன்னு காட்டாவிட்டால் கூட அந்த வசனத்தை எழுதித்தான் ஆகணும். ஏன் எழுதணும்? மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அப்படி பேர் ரசூல்லா சொல்லி தானே வஹீல மனப்பாடம் பண்ணோம். ரசூல்லா சொல்லி நமக்கு ஓதி காட்டினதை கேட்டு தானே மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அப்போ நிறைய பேர் ஹாஃபில்கள் அதை வந்து அந்த சூறாவை மனப்பாடம் பண்ணும்போது இந்த 2 வசனத்தையும் சேர்த்து பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதுவே போதும் எழுதி கொள்வதற்கு. ஆனால் இவர் ஒரு கொள்கை முடி வச்சுருந்தார், என்ன இருந்தாலும் ரிட்டனில் இருக்கணும். மனப்பாடமே பண்ணியிருந்தாலும் யாராச்சும் எழுதியிருப்பாங்களா இல்லையா, ஒருத்தர் வீட்லையா இல்லாமல் இருக்குன்றதுக்காக தேடினார். இவருடைய அபு ஹுசைமா இதை வந்து சொல்லாவிட்டால் கூட அது குர்ஆன் தான். ஏன் எல்லோரும் மனப்பாடம் பண்ணியிருக்கோமே, இவரே பண்ணியிருக்கிறாரு. ஸைத் இப்னு சாபித்தை மனப்பாடம் தான் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பதிலுக்காக தெரிஞ்சுக்கிறணும். அது போக இதை சொன்னதுக்காக வேண்டி சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டால் இது சம்மந்தம் ஒரு கட்டுக்கதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன கேட்டால் அந்த அபு ஹுசைமா இருக்கார் இல்லையா, இவர் வந்து ரசூலுல்லாவுக்காக ஒரு பொய் சாட்சி சொல்லுவார். அந்த ஹதீஸு பொய்யான ஹதீஸுன்னு மறுத்துருக்குறோம். என்ன பொய் சாட்சி சொல்லுவார்னு கேட்டால், ஒரு கிராமவாசித்த ரசூலுல்லா வந்து ஒரு குதிரையை பேரம் பேசி ஒரு கழுதையை பேரம் பேசி என்ன செய்வாங்க, விலை பேசுவாங்க. சரிப்பா அவ்வளோ ரூபான்னு சொல்லி பேசி முடிச்சிருவாங்க. காசு கொடுக்க வேண்டியதான் பாக்கி. அதுக்கடல அதிக விலைக்கு வந்தவொன்னே அவன் என்ன செய்வான், வேறு ஆளுக்கு விற்க ஆரம்பிச்சிருவான். உடனே ரசூலுல்லா என்ன செய்வாங்கன்னா, நான் தான் உன்ட்ட வாங்கிட்டேனப்பா, நீ எப்படி அவருக்கு விற்கிற என்று கேட்பாங்க. அப்போ நான் உன்ட்ட விற்றதுக்கு சாட்சி இருக்கான்னு அவன் கேட்பான், கிராமவாசி. அப்போ சாட்சி இருக்காண்டவுடனே இவர் இந்த அபு ஹுசைமா இருப்பார்ல, அவர் அங்கே நிற்பார். சாட்சி இருக்குது, நான் தான் பார்த்துருந்தேன், நீ தான் வித்தியன்றவர். ஆனால் இவர் பார்க்கவும் இல்லை, இவர் சபையில் இருக்கவும் இல்லை. அந்த சபையில் இருக்காமல் கிராமவாசிட்ட ரசூலுல்லா விற்கும்போது பக்கத்தில் இல்லாமல் இருந்த அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து பொய் சாட்சி சொல்கிறார். ரசூலுல்லா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி போய் பார்க்காத பார்த்தேங்கிறார். உடனே ரசூல் சொல்லாங்க, இது சரியான ஆள், உன்னுடைய ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமம்ன்ற ரசூலுல்லா சொல்லி அந்த கிராமவாசியை ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி அந்த கருத்து வரும். இது வந்து கட்டுக்கதை நம்ம மறுத்துருக்குறோம். இது சரியான விஷயம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த குரூப்புன்னா இவர் ஒரு ஆளாக இருந்தாலும் 2 ஆளுக்கு சமம் தெரியுமா. ஏற்கனவே ரசூலுல்லா இவருக்கு சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. ரசூலுல்லா பொய் சாட்சி, ஏன்டா எனக்கா நீ பொய் சாட்சி சொன்னான்னு கேட்பாங்களா. சாட்சியத்தை கொண்டு தான் எதையுமே நிறுவனம். ரசூலுல்லா பொய் சொல்ல மாட்டார்கள் என்பது தனி நம்பிக்கை. அவர் அதை சொல்லலாம், ரசூலுல்லா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். அவர் எதை சொல்கிறாரு, அந்த கிராமவாசி தன்னுடைய உரிமையை கேட்கும் பொழுது இல்லை நீ விற்ற நான் பார்த்தேங்கிறார்.
இப்படி சொல்ல மார்க் அனுமதிக்கல, ரசூல் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அங்கீகரித்தாங்கன்னு அந்த ஹதீஸ் வரும். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த இவருடைய ஒரு ஆள் சொன்னாலும் இந்த தௌபா சூறாவில் இவர் 2 ஆளாக கருதி தான் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கதையை விடுவாங்க. அதுக்காகலாம் ஏற்றுக்கறல விளங்குதா? அது கட்டுக்கதைகள், பொய்யான ஹதீஸுகள். இவர் சொன்னது ஒரு ஆள் சொல்லாட்டாலும் எழுதியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கதையை வச்சுக்கிட்டு தான் இவங்க மறுக்கவும் செய்கிறானுவோம். எந்த கதையை வச்சுக்கிட்டு இந்த 128, 129, 19 மறுக்கிறானே, அந்த பொய் சொன்னாலுங்க, துணிஞ்சு பொய் சொல்கிற ஆள் அவர் தான் கொண்டாந்து சொன்னாருன்னு இவங்க எதை ப்ளஸ்ஸாக சொன்னாங்களோ அதை மைனஸ் ஆக்கி விட்டு போகிறாங்க. அது கட்டுக்கதை. அப்படியெல்லாம் அபூ ஹுசைமாவும் சொல்ல மாட்டார், ரசூலுல்லாஹ் அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இது தனியாக அந்த குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ் பாடத்தில் வேணால் இந்த ஹதீஸையும் எடுத்து விளக்கிறோம் உங்களுக்கு. இந்த பாடம் நடத்துகிறோம்ல ஹதீஸ்களை, அதில் வேணால் அந்த அபூ ஹுசைமாவுடைய அந்த சம்பவத்தை விரிவாக வந்து நம்ம அடுத்த வாரம் விளக்கும்போது அதை கூட விளக்கிடுவோம். அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். இப்போ வருவோம். இப்போ இந்த 2 வசனத்தில் இந்த சந்தேகங்களை கிளப்புறாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டார். ஃபினிஷ் பண்ணவுடனே காணத்தி சுஹுஃபு, அந்த ஏடுகள் எல்லாமே சுஹுஃபு தான். எல்லாமே சுஹுஃபுண்டா என்ன, தனித்தனி கட்டுகளாக இருக்கும். பக்ரா ஒரு கட்டு, ஆலை இம்ரான் ஒரு கட்டு, நிசா ஒரு கட்டு, எல்லா சுஹுஃபுகளும் எங்கே இருந்துச்சு, இந்த அபீபக்கரின் அபூபக்கர் கைவசத்தில் இருந்தது. ஹத்தா தவஃபாஹுல்லா, அல்லாஹ் அவரை மரணிக்க செய்கிற வரைக்கும் அபூபக்கர் கையில் இருந்தது. சும்மா இந்த உமரை, பிறகு அது அபூபக்கர் மூத்தா போனோன்னு உமர் நினைஞ்சிட்டாங்க, அரசாங்கத்துடைய சொத்துன்னு உமர் கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஹயாத்தஹு, அவருடைய வாழ்நாள் பூரா உமர்கிட்ட இருந்துச்சு. சும்மா இந்த ஹப்ஸா, உமர் மூத்தா போனவுடனே அவங்க வீட்டில் ஹப்ஸா இருந்தாங்களா, மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா, அவங்க கைக்கு போயிடுச்சு. ஹப்ஸா பின்த் உமர்கிட்ட இருந்துச்சு. அவங்க கையில் இந்த இது ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ இந்த குர்ஆனை வந்து ஒவ்வொரு வசனத்தையும் தொகுத்தது விடுபடாமல், எந்த சூறாவிலும் எந்த வசனம் விடுபட்டு போகாமல் தேடி 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 தொகுத்த வேலை என்னன்னு கேட்டால் ஸெய்த் இப்னு சாபித் செஞ்ச வேலை தான். இவர் பல பிரதிகளையும் தொகுத்து ஒரே மாதிரி ஆக்குனதுனால தான் அந்த குழப்பமே இல்லாமல் குர்ஆன் என்ன செஞ்சு பாதுகாக்கப்பட்டுச்சுங்கிறது ஒரு விஷயம் இந்த ஒரு ஹதீஸில் விளங்குகிறது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இது உமருடைய, இது அபூபக்கருடைய தொகுப்பு. அபூபக்கர் தொகுப்பு என்ன, 1வது சூறா 2வது சூறா அந்த வேலையை அவர் பார்க்கல. அவர் சுகுஃபு ஆக்கினார். சுகுஃபு என்று சொன்னால் தனித்தனி ஒரு 114 நோட்டு புக்குன்னு வச்சுக்கிறோங்க. 114 நோட்டு புக்கு ஆக்கி வச்சுட்டு போயிட்டார். 1வது நோட்டு புக்கு அல்ஹம்து, 2வது நோட்டு புக்கு பக்கரா, 3வது இப்படி என்ன செஞ்சார், 114 கட்டுகளாக கட்டி தனித்தனியாக வச்சுட்டாங்க. இப்போ எதை கட்டம் வைக்கிறது 2வது வைக்கிறதுங்கிறத செய்யலை. இதை எடுத்து தான் உஸ்மான் என்ன செய்கிறாங்க, இதை முதல்ல வை, 2வது வைன்னு அவங்க ஆலோசனை பண்ணி, அவங்களும் சில அறிஞர்கள்ட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி இப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் என்று செஞ்ச அடிப்படையில் செஞ்சாங்க. அப்போ குர்ஆனை தொகுத்தல் என்பது யாருன்னு கேட்டால் அபூபக்கர் தான். உமருடைய ஆதரவோடு அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் செஞ்சாங்க. உண்மையில் தொகுத்தது ஸெய்த் இப்னு சாபித் தான். ஏன்னா கட்டளையிட்டவர் தான் இவர், செஞ்சவர் யார், ஸெய்து தான் ரொம்ப பெரிய ஒரு அந்த குர்ஆனை மனப்பாடம் பண்ணதில் ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு ஆளாகவும் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்து மதீனாவாசி, மக்காவாசிகள் குறைஷிகளெல்லாம் கூப்பிடாமல் இவரை கூப்பிட்டு தான் நினைஞ்சாங்க அபூபக்கர் வந்து ஒப்படைச்சாங்க. இதுக்கு அடுத்தது தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வருது. அவங்க என்ன செஞ்சாங்க, இதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் உங்களுக்கு போதும். எந்தது, அபூபக்கர் அவர்கள் குர்ஆனை திரட்டினது என்பது என்ன வேலை செஞ்சாங்க என்பதற்குரியது புகாரில் 4986 இந்த ஒரு ஹதீஸுக்குள்ளேயே முழு விளக்கமும் கிடைச்சிவிடும். உஸ்மான் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது அடுத்த ஹதீஸில் வருது, 4987 வருது. அப்போ உஸ்மான் என்ன செய்கிறாருன்ட்டு அவர் செஞ்ச வேலை வந்து அந்த குர்ஆன் வந்து எல்லா பகுதிக்குமே சேரணும் என்கிற ஒரு வேலையை செஞ்சார். வருஷப்படுத்தினார் சூறாக்களை, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான். இவர் செஞ்ச வேலை என்னது, அபூபக்கர் செஞ்ச அந்த குர்ஆனை எடுத்து ஜெராக்ஸ் எடுக்க மாதிரி ஜெராக்ஸாக எடுத்து பசராவுக்கு ஒரு ஜெராக்ஸு, கூஃபாவுக்கு ஒரு ஜெராக்ஸு, அது மாதிரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி வேலையை தான் உஸ்மான் செஞ்சார்கள். அதனால் உஸ்மான் தான் தொகுத்தாருங்கிறத விட அபூபக்கர் தொகுத்தார் என்பது தான் இது குர்ஆனுக்கு அது சரியான ஒன்றாக இருக்கும். இந்த வருஷம் ஒன்று தான் அவர் செஞ்சது. இந்த கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சது யார், வந்து பக்ராவில் என்னென்ன சூறா இருக்குன்னு ஒரு வசனம் கூட விடுபட்டு போகாமல் ஒவ்வொருத்தையும் அலைஞ்சி திரிஞ்சு தேடி எடுத்து கொண்டு வந்து வச்சு மனப்பாடம் பண்ணவங்களாம் கூப்பிட்டு செக் பண்ணி அதை செய்கிறதுங்கிறது வந்து அவர் செய்து சொன்னது போலவே ஒரு மலையை புரட்டுறதை விட கஷ்டமான வேலை தான். அப்படியான வேலையெல்லாம் அபூபக்கருக்காக வேண்டி செய்து செஞ்சார்.
சரி, அடுத்து உஸ்மான் காலம் வரும் பொழுது அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரதி எடுக்கிறாங்க. பிரதி எடுக்கும் பொழுது கூட என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு இவர் தான் பயன்படுத்துகிறாங்க ஜெயிதை. இந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் யார் அபூபக்கர் காலத்தில் வந்து இந்த குரானை வந்து தொகுப்பதற்கு நியமித்தார்களோ அவரை தான் இதை கொடுத்து ஆகணும். அவரோட சேர்ந்து இன்னும் சிலரை சேர்த்து விட்றாங்க. அவரோட இன்னும் சிலரை சேர்த்து நீங்கள் இதை வந்து நகல் எடுக்கிற வேலையை பாருங்கள் என்று சொல்லி அந்த ஒரு வேலையை ஒப்படைச்சாங்க. அந்த விஷயத்தை வந்து 4987 புகாரி ஹதீஸ், அது ஒன்றுலேயே நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.